வணக்கம். உணர்வே பிரம்மம், அறிவே சர்க்குரு. வெயில் காலம், சித்திரை மாதம், அதனால் ரொம்ப உடம்பு சூடேறும். யோகா பயிற்சி செய்கிறவங்களுக்கு இயற்கையாகவே சூடாக இருக்கும். உடலில் அங்கங்கே கொப்பளம் வரும். இது எனக்கு வந்திருக்கு. சூடு கட்டி நெத்தியில் தான் அதிகமாக வரும் எனக்கு. அதே மாதிரி வீசிங் சைனஸ் உள்ளவங்களுக்கும் இந்த கட்டி வரும். அதுக்கேற்ற போல் உணவு முறையை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். இந்த பயிற்சியில் என்னென்னா சாம்பவி மகாமுத்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ரகசியமான முத்திரைன்னு சொன்னாலும் இது வெளிப்படையான விஷயம். என்னென்னா ரெண்டு புருவத்தையும் கரெக்டாக இந்த ரெண்டு புருவ நடுவில் இந்த பார்வை செலுத்துவாங்க. இந்த மேல் நோக்கி பார்வை போகும்போது உள்ளே இருக்கிற நரம்பெல்லாம் மேல் நோக்கி இழுக்கும். சராசரி நீங்கள் மேலே அப்படி பார்வை பார்த்தோன்னா மூச்சு மேல் நோக்கி அடங்கும். மூச்சு அடங்கிறத நீங்கள் கவனிப்பீங்க. இது சாம்பவி முத்திரைன்னு சொல்கிறாங்க. ஓரளவுக்கு உண்மையும் கூட. எத்தனையோ அன்பர்கள் சாம்பவி முத்திரைன்னு மேல் நோக்கி பார்த்து புருவத்துமான மத்தியில் பார்வையை செலுத்தி மனதை கவனிப்பாங்க. அப்படி இருந்தும் எனக்கு சரியான விழிப்புணர்வு வரலை அப்படின்னா எந்த முத்திரையாக இருந்தாலும் தவறு தான். ஆழ்ந்த நித்திரை இருக்கும்போது முத்திரை எதுக்கடி குதம்பாய், முத்திரை எதுக்கடி குதம்பாய்ன்ற ஒரு குதம்ப சித்தர். ஆழ்ந்த நித்திரைனா தூக்கம் இல்லை. தூக்கம் என்பது என்ன சொல்கிறாங்க? கனவு வந்தது, நான் தூங்கினேன், நான் கனவு கண்டேன், நான் எழுந்துட்டேன் அப்படின்றாங்க. அது தூக்கமா? இல்லை. அங்கே நான்ற ஒரு வார்த்தை இருக்குது. அங்கே நான்ற ஒரு விழிப்பு இல்லை. நான்ற ஒரு விழிப்பு எப்படி இருக்கணும்னா நான் மட்டும்தான் இருக்கணும், நானாகவே இருக்கணும், தன் உணர்வாகவே இருக்கணும். அது உணர்வோடு இருக்கணும். உணர்ச்சி அல்ல. உணர்ச்சி என்பது மனம் சார்ந்தது. உணர்வுன்றது உயிர் சார்ந்தது, பிராணம் மூச்சு சார்ந்ததுன்னு சொல்லலாம். தூக்கத்திலே விழிப்பு இருக்கும். நான் இந்த நான்றது பரிபூர்ணமான ஒரு விஷய ஞானமாக, ஒடுக்கப்பட்ட மனநிலையாக, தெளிவான அறிவாட ஒரு புரிதலோடு இருக்கும். இப்படியே வார்த்தைகளால் ஜாலம் சொல்லினே போகலாம். இது வார்த்தை ஜாலம் தான். வார்த்தைகளால் சொல்வதே தவறு தான். இந்த நான்ற ஒரு உணர்வோட விழிப்போடு இருக்கிறது தான். நான் தூங்கினேன், நான் கனவு கண்டேன், நான் இதுவாக இருந்தேன் அப்படின்னு நான் தான் இருப்பாங்க. ஆனால் நான்ற ஒரு விழிப்போடு இருப்பது ஒரு உயர்ந்த நிலை. இந்த சாம்பவி முத்திரன்னு சொல்லிட்டு கண்ணை மேல் நோக்கி இந்த புருவ மத்தியில் இந்த இரண்டு பார்வையை செலுத்தி மனசை லயப்படுறதுனால ஓரளவுக்கு லாபம் இருந்தாலும் அது சரியான முத்திரை அன்று. ஏன்னா மூச்சு மேல் நோக்கி அடங்குவதை எல்லாரும் கவனிப்பீங்க. இந்த பயிற்சி செய்கிறத மூச்சு ஓடாது, அமைதியாக இருக்கும். வாய்வு எங்கு உண்டோ மனம் அங்கு உண்டு. வாய்வு எங்கு இல்லையோ மனம் அங்கில்லை. மனம் என்பது எண்ணங்களோட தொகுப்பு. ஃபஸ்ட்டு எண்ணங்களை ஆராயுங்க, எண்ணங்களை சீரமைங்க. எண்ணங்கள் அற்று இருக்கின்ற ஒரு முறையை கற்றுக்கொள்ளுங்க. அந்த எண்ணங்கள் அற்று போன ஒரு பக்குவப்பட்ட நிலையை மனம் சாதனமாக ஒடுங்கும். ஒடுங்கும்போது மூச்சு தானாக அடக்கத்தில் இருக்கும். எத்தனையோ பேர் சாம்பவி முத்திரை செய்கிறாங்க, அனைவருக்குமா விழிப்புணர்வு அடைகிறாங்க? இல்லை. கொஞ்சம் உள்ளே போயிடணும், கொஞ்சம் கஷ்டப்படணும். இதுக்கு தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. கனவு, தூக்கம், விழிப்பு. இந்த கனவுன்றது தான் இந்த நிலைகள். இப்போ நம்ம பேசுகிறது, சிந்திக்கிறது, பழகிறது, அனுபவிக்கிறது எல்லாம் இது ஒரு கனவு. மாற்றம் அடைந்தினே இருக்கு எல்லாம். அதுக்கு மூலமே இந்த புலன்கள், புலன் சார்ந்த மனம். இந்த மனம் தான் சேர்த்து வச்சிருக்கு அனைத்தையும், எண்ணங்களாகவும் அறிவாகும். இதோட விழிப்போடு இருங்க. பார்க்கும்போதும் விழிப்போடு இருங்க, கேட்கும்போதும் விழிப்போடு இருங்க, மூச்சை சுவாசிக்கும் போது விழிப்போடு இருங்க. உடல் தோல் முழுக்க விழிப்போடு இருங்க.
எப்போதும் இருக்க முடியாது. உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போல்லாம் இருங்க. இருந்து இருந்து நிகழ்ந்து நிகழ்ந்து அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு இயற்கையாக மனம் ஒடுங்கும். அப்போ ஒடுங்கும்போது அந்த பார்வை மாறும். அதனால தான் விழிப்போடு கண்ணை திறந்த இந்த கனவு நிலையிலே மனசை அடக்கம் பெறுங்கன்னு பேர். இப்படி மேல் நோக்கி பார்க்கும்போது மனம் அடங்கும், மூச்சு அடங்கும். அந்த டைமில் நீங்கள் மனதை ஊன்றி கவனிக்கும்போது ஒரு முத்திரையாக மாறும். இது சாம்பவி முத்திரம் பேர். அடுத்த ஒரு பதில் எதிர்பாருங்கள். நன்றி, வணக்கம்.